வெல்கம் டு ஈஸி விஷாஸ் ரெசிபி. என்னுடைய நேயர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரிஜினல் திருவையார் அசோகா அல்வா பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல கொஞ்சம் நெய் உருகின அப்புறம் முந்திரி திராட்சை முதல்ல வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி திராட்சை வறுத்து எடுத்து வச்சுட்டோம். இதால் 2 ஸ்பூன் கோதுமை மாவு நல்லா நெய்யில் சகப்பாக வறுத்து எடுத்துக்கிறோம். இதான் மெயின் இந்த அசோகா அல்வாவுக்கு மெயின் இன்க்ரீடியண்ட்டு இதுதான். நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்தது. இதால் நல்லா குழைய வேக வச்ச பயத்தம்பருப்பு, பாசிப்பருப்பு 1 கப்பு. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம், கஷ்டமே கிடையாது. இந்த கோதுமாவும் பாசிப்பருப்பும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறம் அந்த பாசிப்பருப்பு எடுத்த கப்பால் 1.5 கப்பு பொடி பண்ண சர்க்கரை, உங்களுக்கு எவ்வளோ சிம்பிளாக குயிக்காக ஆகிடும். இந்த சர்க்கரை 1க்கு 1.5 போடுங்க போதும். இதில் ஒரு சின்ன டிப்ஸை சொல்கிறேன். பாரிஸ் சுகர் அந்த மாதிரி கடைகளில் வாங்கினோன்னா அதுக்கு கொஞ்சம் எப்போவுமே அது சுகர் டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். கொஞ்சம் கூட 1.5 1.25. இந்த ரேஷன் மாதிரி பொடி சர்க்கரையாக வாங்கினா 1.5 போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபுட் கலர் ஆட் பண்ண போகிறோம். ஏலக்காய் பொடி இதெல்லாம் 1 ஸ்பூன். இதுக்கு நிறைய நெய் தான். இப்போ தான் நெய்யே நம்ம கொஞ்சம் சேர்க்க போகிறோம். நல்லா தாராளமாக விடலாம். ஒரு 4 ஸ்பூன், பெரிய ஸ்பூனால் இந்த ஸ்பூனால் 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ இன்னும் ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். போதும், மொத்தம் எவ்வளோ தான். நெய் ஊற்றினா நல்லாயிருக்கும். இது என்றைக்குமே இந்த மாதிரி ஸ்வீட் பண்ணுறச்ச அப்போ தான் அந்த நெய் மேலே பிரிஞ்சு வரணும். வந்ததுன்னா அவ்வளோதான். எவ்வளோ சிம்பிளாக இருக்கு பாருங்க. பிகினர்ஸ் அவங்களுக்கெலாம் கொஞ்சம் பயத்தம்பருப்பு சப்போஸ் வேகலை, குழைவாக இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு 2 ரொட்டேட் மிக்சியில் அரைச்சிக்கலாம், ரொட்டேட் பண்ணிக்கலாம். நம்மளுது எனக்கு நல்லா குழஞ்சிடுச்சு. அவ்வளோதான். இப்போ அசோகா ரெடி ஆயிடுச்சு. அதில் இப்போ முந்திரி திராட்சை, திருவையாருக்கு யாராச்சும் போனீங்கன்னா, தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்க திருவையாருக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக
அங்கே ஆண்டவர் அசோகா அல்வா கடைன்னே இருக்குது. அது ஃபேமஸ். ஃபஸ்ட்டு அசோகாங்கிறத வந்து அறிமுகப்படுத்தினவங்களே அந்த கடையில் தான். வாங்கி சாப்பிடுங்க. அதே டேஸ்ட், சேம் டேஸ்ட்டு. நீங்களும் இதே மாதிரி பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இன்னும் ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். போதும், மொத்தம் எவ்வளோ தான். நெய் ஊற்றினா நல்லாயிருக்கும். இது என்றைக்குமே வந்து இந்த மாதிரி ஸ்வீட் பண்ணுறச்ச அப்போ தான் வந்து அந்த நெய் வந்து மேலே பிரிஞ்சு கிடக்கும். வந்ததுன்னா அவ்வளோதான். எவ்வளோ சிம்பிளாக இருக்கு பாருங்க. பிகினர்ஸ் அவங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் பைத்தம்பருப்பு சப்போஸ் வேகலை, வெந்த குழைவாக இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு 2 ரொட்டேட் மிக்சியில் அரைச்சிக்கலாம், ரொட்டேட் பண்ணிக்கலாம். நம்மளுது எனக்கு வந்து நல்லா குழஞ்சிடுச்சு. அவ்வளோதான். இப்போ அசோகா ரெடி ஆயிடுச்சு. அதில் இப்போ முந்திரி திராட்சை, திருவையாருக்கு யாராச்சும் போனீங்கன்னா, தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்க திருவையாருக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக அங்கே ஆண்டவர் அசோகா அல்வா கடைன்னே இருக்குது. அது ஃபேமஸ். ஃபஸ்ட்டு அசோகாங்கிறத வந்து அறிமுகப்படுத்தினவங்களே அந்த கடையில் தான். வாங்கி சாப்பிடுங்க. அதே டேஸ்ட், சேம் டேஸ்ட்டு. நீங்களும் இதே மாதிரி பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம்.